சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப இந்த ருக்குல இந்த வசனம் இறங்கிய பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சுபஹான ரப்பியல் அலீம், இதை நீங்கள் ருக்குவில் ஓதிக் கொள்ளுங்கள் என்பதாக இந்த வசனம் இறங்கிய போதுதான் ருக்குவுல சுபஹான ரப்பியல் அலீம் என்பதாக நீங்க ஓதுங்க என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுமதி கொடுக்குறாங்க. இந்த வசனம் இறங்குது, உங்களுடைய இறைவனுடைய பெயரை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க. ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அலீம் என்ற இந்த வசனம் இறங்கும் பொழுது நீங்க ருக்குவுல சுபஹான ரப்பியல் அலீம் என்பதாக நீங்க தஸ்பீஹ் செய்யுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜுஹானி ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்போ ருக்குவுல இத ஓதணும். என்னங்க, சுபஹான ரப்பியல் அலீம் என்கின்ற கலிமாவை, இந்த திக்ரை ருக்குவுல ஓதணும். இத ருக்குவுல ஓதல அப்படின்னு சொன்னா அந்த தொழுகை பாத்திலாயிடும், அந்த தொழுகை அங்கீகரிக்கப்படாத தொழுகையா போயிடும். தெரியல, ஒரு தொழுகையாளி ஒருத்தர் வந்துட்டாரு, அவருக்கு தெரியல, தொழுகையை பத்தி தெரியல, ருக்குவுல இந்த திக்ரு ஓதணும் தெரியல, அமைதியா நிக்கிறாரு வேற. ஆனால் இதை ஓத வேண்டும் என்பதாக தெரிந்து கொண்டு ஒரு ருக்குவுல இதை விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய தொழுகை கூடாது. அதே போன்று ருக்கு என்பது எப்படி சஜிதா அல்லாஹ்வுக்கு நெருக்கமானதோ அதே போன்று ருக்கு தொழுகையில அந்த ருக்குயினுடைய அந்த நிலை இருக்குது, அது அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்தமானது. யார் அந்த ருக்குவுல இருந்து அவசரப்படாம வேகமாக ஓதாம மெதுவாக இந்த திக்ரை ஓதுறாரோ, ருக்குவுல மெதுவாக யார் இந்த திக்ரை ஓதுறாரோ, எண்ணிக்கையினுடைய கணக்கு நாம் எடுத்துக்கிட்டோம்னா 7 வரைக்கும் நாம சொல்லலாம். சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம். கணக்கு 5 சொல்லலாம் அல்லது 3 சொல்லலாம். அப்போ நமக்கு தெரியும். அப்போ இந்த திக்ரை எந்த விதமான அவசரமும் இல்லாமல் ஓதுறது. சில பேர் சுபஹான ரப்பியல் அலீம் என்கின்ற அந்த வார்த்தையை அவசரமாக சொல்லும் பொழுது அது வெறும் சுபஹான் அல்லாஹ் அப்படி மாறுது. அப்படி மாறுவதை நம்ம பார்க்கிறோம். தொழுகையை பொறுத்த வரைக்குமே அவசரம் கூடாது. அவசரமா தொழுக கூடாது, அப்படி தொழுகவும் கூடாது. பொறுமையாக தொழுகக்கூடிய தொழுகை தான் அல்லாஹ் விரும்புறான். ருக்குவுல இந்த திக்ரை மிகவும் மெதுவாகவும் மிக கவனமாகவும் ஓதுவது சிறந்தது. இமாமா ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யணும், பின்னாடி நின்று தொழக்கூடிய மக்களை கவனித்து அதுக்கு தகுந்ததை போன்று அவசரமும் இல்லாமல் ரொம்ப மெதுவாகவும் இல்லாம நடுத்தரமான முறையில அவர் அதை சரி செஞ்சுக்கணும். அதே போன்று தனிமையில நாம தொழுதாலும் நாம என்ன செய்யலாம், தனிமையில தொழுவும் பொழுது நாம தனியா தொழுகிறோம், நாம தொழுகிறது தான் நமக்கு. அப்போங்கும் பொழுது அதுல கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்வது, தாமதப்படுத்தி தொழுவது,